நெக்ஸ்ட்டு சர்க்குலர் கன்வல்யூஷனில் 3 மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். என்னென்ன மெத்தட்? மேட்ரிக்ஸ் மெத்தட், கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட், டிஎஃப்டி அண்ட் ஐடிஎஃப்டி ஒன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஏ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட்னா ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி டயக்ராம் ட்ரா பண்ணி எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட். ஓகேங்களா? இப்போ சம்ம பாருங்கள். ஃபைண்ட் தி சர்க்குலர் கன்வல்யூஷன் x1 of n 2 1 2 1 and x2 of n 1 2 3 4 using concentric circle method. இந்த மெத்தட் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? மேட்ரிக்ஸ் மெத்தடும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடில் போடுற ஆன்சரும் நம்மளுக்கு சேமாக வந்தால் தான் நீ போட்டது கரெக்ட். அதை செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே சொன்ன மாதிரியே தான் மேட்ரிக்ஸ் மெத்தடில் சொன்ன மாதிரியே தான் நம்மளுக்கு சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு சர்க்குலர் கன்வல்யூஷனுங்கிறதால சீக்வன்ஸ் சேமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இங்கே சேமாக தான் இருக்குது. இங்கேயும் 4 தான் இருக்குது, இங்கேயும் 4 தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம செம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் இன்கேஸ் இங்கே 4 இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குன்னா இப்போ ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஜீரோ பேடிங் டெக்னிக் வந்து மெயினாக உனக்கு சம்மில் சீக்வன்ஸ் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீ சம்மை ப்ரொசீட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கேபிட்டல் N தெரியணும். கேபிட்டல் N என்னென்னா இங்கே எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது, இங்கே எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது, ரெண்டுலுமே 4 தான் இருக்குது. அப்போ கேபிட்டல் N = 4. அதுதான் N4. இப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடுக்கு எனக்கு ஃபார்முலா என்னென்னா x3 of m = summation n = 0 to n - 1 x1 of n x2 of m - n. இதுதான் ஃபார்முலா. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. x3 of m = summation n = 0 to n - 1 x1 of n x2 of m - 1. இதில் எனக்கு என்னோட வேல்யூ சம்மிலே கொடுத்துருக்கோம், நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் n = 4ன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்மால் m வேல்யூ எனக்கு தெரியணும். இப்போ ஸ்மால் m வேல்யூ எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னா ஸ்மால் m = 0 1 2 3. ஏன்னா ஆக்சுவலாக நான் எடுத்துக்க எப்படி சொல்லியிருக்கேன்னா சாம்பிள்ஸை டிஎஃப்டி மெத்தட்லேயே 0 1 2 3 தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எம்மோட வேல்யூ 0 1 2 3ன்னு சொல்லி எடுத்தாச்சு. இதுதான் கொடுத்துருக்க சம்மை வச்சு நம்ம எழுதுகிற டேட்டா. n எவ்வளோன்னு எழுதிக்கணும், ஃபார்முலாவை எழுதிக்கணும், ஸ்மால் m வேல்யூவை எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க சம் x1 of n-க்கும் x2 of n-க்கும் டயக்ராம் ட்ரா பண்ணணும். சரியா? இப்போ ஸ்டெப் 1 பாரு. x1 of n 2 1 2 1 அண்ட் x2 of n 1 2 3 4ன்னு சொல்லி நான் இது ரெண்டுக்கும் தான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். சரியா? இப்போ இதே மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட்ங்கிறதால சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு சர்க்கிள்குள்ளே x1 of n இங்கே x2 of n போட்டுக்கோ. நம்மளுக்கு இதில் டைரக்ஷன் எப்படி இருக்கணும்னா இதுதான் டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி இருக்கணும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது அப்போ ஃபஸ்ட்டு சாம்பிள் என்ன? இதுதான் 0th சாம்பிள் 2. அப்போ இங்கே 2, இங்கே 1 2 1 2 1 2 1. அப்போ 2 1 2 1ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு x2 of n-லையும் டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும், நேர் டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ அதோட சாம்பிள்ஸ் என்ன? 1 2 3 4. அப்போ 1 2 3 4ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கொடுத்துருக்க 2 இன்புட் சீக்வன்ஸுக்கு நான் டயக்ராம் ட்ரா பண்ணணும். அதுதான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஸ்டெப் 2 என்னென்னா நம்ம எம்மோட வேல்யூ 0 1 2 3ன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் m = 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். m = 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஃபார்முலாவில் இங்கே ஸ்மால் m இருக்குது. அப்போ mக்கு 0 போட்டால் என்ன வரும்? x3 of 0 summation n = 0 to 3ன்னு போட்டிருக்கு. அப்போ அங்கே ஃபார்முலாவில் n - 1ன்னு இருக்குது. என்னோட வேல்யூ 4. அப்போ 4 - 1 3 x1 of n x2 of m - n தான் ஃபார்முலா. mோட வேல்யூ 0னா எனக்கு 0 - nன்னு வரும். அப்போ x3 of 0 = summation n = 0 to 3 x1 of n x2 of -n. 0 - nனா -n. ஓகேங்களா? இப்போ இதுதான் ஃபைனலி we get the formula. சரியா? இந்த ஃபார்முலாவுக்கு நான் எனக்கு x3 of 0 இந்த ஃபார்முலா வச்சு நான் டயக்ராம் ட்ரா பண்ணும். x1 of n-யும் x2 of -n-யும் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? x3 of 0 வரணும். இப்போ அதுக்கு தான் நான் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு x1 of n. அப்போ x1 of n இங்கே போட்டுக்கோ. x1 of n-ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே டைரக்ஷன் வந்து அதே டைரக்ஷன் தான். அப்படியே சாம்பிள்ஸ் என்ன இருக்குது? x1 of n 2 1 2 1ன்னு இருக்குது. அப்போ 2 1 2 1ன்னு எழுதியாச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதில் x2 of -n இருக்குது, x2 of +n, x2 of n-னா எனக்கு இந்த டைரக்ஷன், x2 of -n-னா எனக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் வரைஞ்சிருக்கேன். அப்போ x2 of n-ஓட வேல்யூ என்ன? 1 2 3 ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதால 1 2 3 and 4. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டையும்
மல்டிப்ளை பண்ணி தான் எனக்கு ஆன்சர் என்ன வரும் x3 ஆஃப் 0. அப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சி x3 ஆஃப் 0 போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ நல்லா கவனிங்க. இப்போ x1 ஆஃப் n x2 ஆஃப் மைனஸ் என்னன்னு இருக்குது. மேலே இருக்கிற ரெண்டு சாம்பிள்ஸ் 1 × 4 4 அதை தான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 × 3 என்ன 6 இங்கே போட்டிருக்கேன். 1 × 2 இங்கே 2 போட்டிருக்கேன். சரிங்களா, போட்டாச்சா? அதேமாரி இங்கே 2 × 1 2 × 1 2 இங்கே போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். 6 + 4 10 10 + 2 + 2 போட்டால் எனக்கு ஆன்சர் 14. ஆன்சர் இஸ் 14. அதே மாதிரி தான் போடணும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எம்முக்கு 0க்கு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு m = 1 சப்ஸ்டிட் பண்ணும். m = 1 சப்ஸ்டிட் பண்ணால் x3 ஆஃப் 1 சமேஷன் n = 0 to 3 x1 ஆஃப் n x2 ஆஃப் 1 - n சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா m - n தானே ஃபார்முலா. அப்போ எம்மோட வேல்யூ 1 போட்டால் 1 - n. அதே மாதிரி தான் இது ரெண்டுக்கும் டயக்ராம் வரைஞ்சி எனக்கு x3 ஆஃப் 1 வரணும். அப்போ x1 ஆஃப் nல எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதே டைரக்ஷன் தான். அதே டைரக்ஷனில் 2 1 2 1 போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணணும். x2 ஆஃப் 1 - n. அப்போ x2 ஆஃப் 1 - n போட்டுட்டு இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். 1 - nங்கிறதால x2ஓட சாம்பிளில் ஃபஸ்ட்டு சாம்பிள் அதாவது 1 - n இருக்குது. அப்போ x2ல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாம்பிள் என்ன 2. அப்போ அந்த 2வை தான் எடுத்து இங்கே எழுதணும். இந்த சைடு 2 ஃபஸ்ட்டு சாம்பிளை இங்கே எழுதிட்டு செகண்ட் சாம்பிள் 3 அண்ட் தேர்ட் சாம்பிள் 4 அண்ட் 0th சாம்பிள் 1 அப்படி எழுதி இதை ரெண்டாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் எழுதணும். சரிங்களா, அப்போ x3 ஆஃப் 1 = 16. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 m = 2 அதே மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் x2 ஆஃப் 2 - n வரும். அப்போ இங்கே 2 - x1 ஆஃப் nல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதே டைரக்ஷனில் 2 1 2 1 எழுதியாச்சு. x2 ஆஃப் 2 - n இங்கே 2 - n இருக்குது. அப்போ x2ல் செகண்ட் சாம்பிள் என்ன 3. அப்போ 3 எங்கே எழுதணும் செகண்ட் சாம்பிள், 4th சாம்பிள், 0th சாம்பிள், ஃபஸ்ட்டு சாம்பிள். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 1 × 2 2 2 × 1 2 மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணி இங்கே ஆன்சர் x3 ஆஃப் 2 = 14 எழுதணும். அதே மாதிரி ஸ்டெப் 5 m = 3 சப்ஸ்டிட் பண்ணி 3 - n வரும். 3 - n தேர்ட் சாம்பிள் x2ல் என்னன்னு பாருங்கள் 4 இருக்கும். அப்போ இங்கே 4 போட்டுட்டு அப்புறம் 0th சாம்பிள் 1 2 3 போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதணும். இப்படி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் போட்டுட்டு இதே சம்முக்கு நீ மேட்ரிக்ஸ் மெத்தட் போட்டாலும் உனக்கு இதே ஆன்சர் சேம் ஆன்சர் தான் வரணும்.